Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஒரு தேவையான அவுட்ஃபிட், அதாவது இன்ஸ்கர்ட். நம்ம சாரிக்குள்ளே வேர் பண்ணுற அந்த உள்பாவோட சொல்லுவோம் இன்ஸ்கர்ட். அது வந்து எப்படி வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி எப்படி இது ஆல்டர் பண்ணி எப்படி கரெக்டான நம்பரில் ஒரு பியூட்டிஃபுல் இன்ஸ்கர்ட் எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நார்மலாக இன்ஸ்கர்ட் வந்து பாப்லின் ஃபேப்ரிக்கில் பண்ணுவாங்க. ஒரு 2.25 மீட்டர் ஃபேப்ரிக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடும். ஆனால் இப்போ இருக்க சம்மரில் இவ்வளோ ஹாட்டாக இருக்கும்போது பாப்லின் வந்து நார்மலாகவே கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக். ஸோ இப்போ நிறைய வந்து அதுக்கு ஆல்டர்னேட் வந்து சாஃப்ட் காட்டன், சாஃப்ட் ரயானு, பிளெயின் சாஃப்ட் ரயான் இதெல்லாம் ரொம்ப அவைலபிள் இருக்குது. இப்போது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயான் ஃபேப்ரிக் வந்து ஒரு பிளெயின் சாஃப்ட் ரயான் 80 ருபீஸ் கூட நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வீட்டில் உங்கள்கிட்ட இருக்க ஃபேப்ரிக்லையும் சரி, இல்லை இப்போ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சாஃப்ட் ஃபேப்ரிக்கில் வந்து இன்ஸ்கர்ட் போட்டால் ஸோ கொஞ்சம் ப்ரீதபிளாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி பர்ஃபெக்டாக ஒரு இன்ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு ஹாஃப் ஒயிட் பாப்லின் ஃபேப்ரிக். வித் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 36 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். பட் இதே பாப்லின் ஃபேப்ரிக் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணால் எடுக்கலாம். ஆனால் நார்மலாக நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா எல்லா இன்ஸ்கர்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து லைக் பாப்லினில் தான் கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் பாப்லின் ட்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஹெட் வித் ரயான். ரயான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெயிலில் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் போட. இப்போ நிறைய பேர் நம்ம நைட்டிஸ்க்கே இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நைட்டிஸ்க்கு இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் ரயான் ஃபேப்ரிக் தாராளமாக போகலாம். ஸோ இதே இப்படி எப்படி மெத்தட் காட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்கர்ட் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபேப்ரிக் வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லென்த்தில் ஒரு வாட்டி, அதாவது எவ்வளோ லென்த் இருக்கும், நான் 2.25 மீட்டர் எடுத்திருக்கேன். லென்த்தில் ஒரு வாட்டி மடிச்சிருக்கேன், அதே மாதிரி அகலத்துலேயும் ஒரு வாட்டி மடிச்சிருக்கேன். தெரியுதா, இது வந்து அகலத்தில் ஒரு வாட்டி மடிச்சிருக்கேன், லென்த்லேயும் ஒரு வாட்டி மடிச்சிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் 4 ஃபோல்ட், 4 துணி இந்த சைடு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி கேல்குலேஷன் போட்டு எப்படி வந்து ஒரு ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்டை வந்து ரெடி பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து தேவையானது 2 மெஷர்மெண்ட். அதாவது உங்களோட லென்த், எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த ஸ்கர்ட் வேணும், கரெக்டாக உங்கள் ஸ்கர்ட்டை எந்த இடத்துல கட்டுறீங்களோ அங்கேருந்து கீழே உங்கள் ஆங்கிள் வரைக்கும், அந்த கணுக்கால் வரைக்கும், ஃப்ரம் தி வேஸ்ட் டில் ஆங்கிள், வேஸ்ட்லேருந்து ஆங்கிள் வரைக்கும் எடுக்கிறோம். அதே மாதிரி உங்களோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் அந்த அந்த பாவாடையை உங்கள் இடுப்பில் எங்கே கட்டுறீங்களோ அந்த மெஷர்மெண்ட். ஸோ இப்போ நம்ம சில கேல்குலேஷன்ஸ் பார்க்கலாம். அப்படியே நம்ம கேல்குலேஷனில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ இது வந்து ஃபேப்ரிக்காக எடுத்துக்கலாம். ஒரு வேளை இது ஃபேப்ரிக்காக இருந்தால் இது எப்படி இருக்குமோ நான் கீழே ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஆனால் புரிஞ்சிக்க ட்ரை பண்ண பாருங்கள். வேஸ்ட் வந்து பாருங்கள், உங்கள் இடுப்போட சுற்றளவு நான் எடுத்திருக்கேன், ஒரு 34 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 இடுப்பு சைஸ் நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. 34 + 4 4 இன்ச் அதுக்கு லூஸ் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு 2 இன்ச் லூஸ் வேணாலும் தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ இடுப்போட சுற்றளவு எவ்வளோ ஆகிடுது, 38 ஆகிடுது. ஓகே, இப்போ இந்த 38 ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு பக்கம் 4.5 இன்ச்சும் இன்னொரு பக்கம் வந்து 5 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு சைடு வந்து எவ்வளோ கொடுக்குறேன், 4.5 இன்ச் கொடுக்குறேன், 4.5. இன்னொரு பக்கம் வந்து 5 இன்ச் கொடுக்குறேன், 5 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இது எங்கே கரெக்டாக வரும் நம்ம ஃபேப்ரிக்லனா, ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து 4.5 இன்ச் எடுப்போம், ஒரு பக்கத்தில் 5 இன்ச் எடுப்போம். ஸோ இப்போ இந்த 4.5 என்ன கணக்கு, 4.5 × 4 துணி வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஃபேப்ரிக்கை. ஸோ அப்போ 4.5 × 4 பண்ணுறோம். ஸோ அந்த நம்பர் எவ்வளோ வருதுன்னா நமக்கு 18 இன்ச் வருது. ஸோ 5 × 4 பண்ண எவ்வளோ வந்துச்சு, 20 வந்துச்சு. ஸோ இந்த 18ஐயும் 20ஐயும் நம்ம கூட்டும் போது நமக்கு வந்து கரெக்டாக நம்ம எடுத்திருந்த இடுப்போட சுற்றளவு வந்துடுச்சு. கரெக்ட். ஸோ இப்போ அந்த 38 நமக்கு கரெக்டாக கிடச்சிச்சு. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி வந்து 4 மடிப்பில் இருக்குது, 4 ஃபோல்ட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 ஃபோல்ட்ஸை வந்து ஒரு பக்கம் 4.5 இன்ச்சும் ஒரு பக்கம் 5 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் நான் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் 5 வேஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 36 இன்ச், ஒரு வேளை இடுப்பு வந்து 36 இன்ச் சுற்றளவில் இருந்ததுன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து எவ்வளோ ஆச்சு, 40 வந்துச்சு. இந்த 40 வந்து 5 பிரிக்கிறோம். ஸோ மேலே 5 இன்ச், கீழே 5 இன்ச். ஸோ இது நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ ஒருவேளை உங்களோட இடுப்போட சுற்றளவு 38 இருந்தால் திரும்பி 4 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ 4 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணனா எனக்கு எவ்வளோ வருதுன்னா 42. ஸோ 42 வரும்போது ஒரு பக்கம் வந்து 5.5 இன்ச்சும் ஒரு பக்கம் வந்து நான் 4 இன்ச்சும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஈஸ் வந்து 4 இன்ச் தான் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. 1 இன்ச் ஆட் பண்ணலாம், 2 ஆட் பண்ணலாம், 3 ஆட் பண்ணலாம், 4 வரைக்கும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த இன்ஸ்கர்ட் எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணலாம். இப்போ 4 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணியிருக்கும் போது ரொம்ப லூஸாகவே இருக்கும், நல்லா ஃப்ரீயாக உங்களுக்கு இன்ஸ்கர்ட் இருக்கும். ஓகே. ஸோ 40 ப்ளஸ் ஈஸ் நான் ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணுறேன். அப்போ 44 இன்ச் வருது. இந்த 44 இன்ச்சை இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா லைக் 6 6. ஸோ மேலே 6 கீழே 6 போட்டு நம்ம 40 இன்ச்சு பிரிக்கிறோம். ஸோ ஏற்கனவே 1 2 3 4 5 5 மெஷர்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி மார்க் பண்ணுறது பார்க்கலாம். நான் எடுத்திருக்க லென்த்து 36 இன்ச் லென்த் எடுத்திருக்கேன். என்னோடய வேஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிற வேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 34 எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த சார்ட்டில் 34 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நம்ம 34ஓட சார்ட். 34 + 4 இன்ச் ஈஸ் சேர்த்தா ஒரு சைடு 4.5 இன்ச், ஒரு சைடு 5 இன்ச். ஓகே. ஸோ 4.5 5. ஸோ இந்த 4.5 5 தான் இப்போ நம்ம இந்த சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், இதில் காட்ட போகிறேன். ஸோ மடிப்பு பகுதியிலேருந்து இது துணியோட மடிப்பு பகுதியிலேருந்து 4.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். 4.5. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக்கை அப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க, டர்ன் பண்ணி இங்கே வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஓகே. ஒரு வேளை இதை 36 எடுத்திருந்தேன்னா 5 5. ஓகே. ஸோ அரை இன்ச் தையலுக்கு அரை இன்ச் தையலுக்கு அதையும் மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கர்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் இருக்குது, துணியோட மடிப்பில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்க ஆட் பண்ணணும். அதேமாதிரி -2 இன்ச் வந்து பெல்ட்டுக்கு. ஸோ எல்லாம் போனால் கரெக்டாக அதே 36 இன்ச்சஸ் தான் நீங்கள் லென்த் எடுக்க போகிறீங்க. லென்த்தில் எந்த விதமான சேஞ்சஸும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போது இதை ஒரு பாப்லின் ஃபேப்ரிக்கில் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபேப்ரிக்கை நான் ஏற்கனவே காட்டினோமா அதே ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து 4.5 5 கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ லென்த் வந்து நான் ஏற்கனவே சொன்ன 36 இன்ச் லென்த் எடுத்திருக்கேன். அதில் 2 இன்ச் வந்து மேலே மடித்து தைக்கவும் கீழே மடித்து தைக்கவும் விட்டுருக்கோம். -2 இன்ச் பெல்ட்டுக்காக போக போகுது. ஸோ லென்த் வந்து அதே 36 இன்ச் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ துணியோட மடிப்பு பகுதியிலேருந்து 4.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ மேலே வந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து நான் 5 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். ஸோ 4.5 இன்ச் ப்ளஸ் அரை இன்ச் வந்து தையலுக்கும் சேர்த்து நான் விடுறேன். ஸோ சாக்கில் மார்க் பண்ணால் அந்தளவுக்கு வந்து விசிபிளாக தெரியல. ஸோ ஐம் யூஸிங் மை மார்க்கர். ஓகே. ஸோ இங்கேருந்து இப்போ நான் வந்து லென்த் எடுக்கிறேன். லென்த் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ உங்களுக்கு எக்ஸாக்ட் லென்த் வருதோ அதே 36 இன்ச்சே தான் நான் இங்கே வைக்க போகிறேன். ஓகே. ஸோ நம்ம எடுத்துருக்க லென்த்தை வந்து இந்த மாதிரி நம்ம லைன் மாதிரி ட்ரா பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு பக்கத்தில் நான் சொன்ன அந்த 5 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த 5 இன்ச் மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம இப்போ நான் டர்ன் பண்ணி போட போகிறேன். ஸோ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம 4.5 4.5 இன்ச் ப்ளஸ் அரை இன்ச் தையலுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நான் அப்படியே டர்ன் பண்ணி கீழே வந்து அந்த 5 இன்ச்சை நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி இப்போ இந்த ஓரத்துலேருந்து நம்ம 5 இன்ச் எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த 5 இன்ச் 4.5 மார்க் பண்ணிவிட்டு இப்போ 5 இன்ச். ஸோ இப்போ இந்த 5 இன்ச் தான் இன்னொரு பக்கத்துலேருந்து நான் மார்க் பண்ண போகிறேன். 5 இன்ச் ப்ளஸ் 0.5 5 இன்ச்சு ப்ளஸ்
அரை இன்ச் இதில் சேர்த்துட்டிங்கன்னா 5.5 வந்திருக்கும். ஸோ இப்போது அந்த ½ இன்ச் நம்ம ஜாயின் பண்ணோம்ல தையலுக்கு, அந்த பாயிண்ட்டையும் அங்கே 4.5 இன்ச்சில் ஒரு அரை இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் நம்ம ஒன்றா இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஸோ அந்த 0.5 லைனையும் கீழே இருக்க அந்த 0.5 லைனையும் இந்த மாதிரி க்ராஸாக நம்ம ஜாயின் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே ஒரு 20 மினிட்ஸில் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஒரு ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ஓகே, இது வந்து 6 பார்ட். ஸ்கர்ட்டில் வந்து 8 பார்ட் 6 பார்ட் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து 6 பார்ட் இருக்க ஒரு இன்ஸ்கர்ட் இது. ஓகே, ஸோ அகலமும் பார்த்திங்கன்னா நல்ல வைடும் இருக்குது, அகலமும் ஸ்கர்ட்டோட அகலமும். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லென்த்லேருந்து கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த மேலே இருக்க ஃபோல்டிங்கையும் சேர்த்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பெல்ட் பார்ட் எடுத்திருக்கோம். பெல்ட் பார்ட் வந்து லென்த் வந்து 5 இன்ச் கொடுங்க. 2 இன்ச்சில் பெல்ட் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற இந்த துணியோட வித்து வந்து அகலம் வந்து 5 இன்ச் இருக்கணும். ஏன்னா இதை ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த நீங்கள் கேட்குற அந்த 2 இன்ச் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 5 இன்ச் வரைக்கும் வச்சுட்டு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இந்த பெல்ட் வந்து எவ்வளோ அகலம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கர்ட்டை தைச்சி முடித்த பிறகு அதுக்கேற்ற மாதிரி இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கர்ட் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இதை ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா இதை வந்து நம்ம இதுக்கு மேலே போட்டு துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கர்ட்டில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணுவோம் தைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதை வந்து கீழ்ப்பக்கம் வந்து லைட்டாக நம்ம ஷேப் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ மேலேருந்து எவ்வளோ லென்த் எடுத்திங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை வந்து லைட்டாக டேப் எப்படி மூவ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே நம்பர் தான் அங்கே இருக்கணும். ஸோ இப்போ நான் 36 எடுத்திருந்தேன், ஆனால் மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா அது 37 பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்திருந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ 36 நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அந்த 36 வந்து ஃபர்தராக எல்லா இடமும் வர மாதிரி இதை நம்ம ஷேப் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இப்போ வந்து நல்லா ஷேப் வேர் மாதிரி ஸ்லீக்காக வந்து இன்ஸ்கர்ட்ஸ்லாம் நிறைய நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்கர்ட்ஸும் எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்கர்ட் வந்து ரொம்ப காமனான இன்ஸ்கர்ட். ஸோ இதையும் பாருங்கள், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ அடுத்த பேனல் எடுத்து 4.5 இன்ச் பேனலில் ரெடி பண்ணேன். இப்போ 5 இன்ச் பேனல்லையும் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 5 இன்ச் பேனலும் இப்படி கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு மேலேருந்து அதே மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள். 36 இன்ச் நம்ம லென்த் எடுத்திருந்தோம், அந்த 36 இன்ச் கரெக்டாக வரணும். இப்போ பாருங்கள், போக போக அது 37.5 மாறிடுச்சு. நமக்கு தேவை 36 தான். ஸோ அந்த 36 இன்ச்சஸை மேலேருந்து மார்க் பண்ணி இதை நம்ம இப்போது அதே மாதிரி கர்வ் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கட்டிங் வீடியோ இங்கோட முடியுது. பிகாஸ் வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இது எப்படி வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அழகாக ரெடி பண்ணுறது, ரொம்ப நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் கீழே இருக்க லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்த பிறகு அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். See you. Take care. Bye-bye.